ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புண்ணிய நதிகளில் நீராடுவதால் பாவங்கள் தொலைவதாக ஏன் கருதுகிறோம் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல நீர் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்திற்கான ஆதார சக்தி என்பது நாம் அறிந்ததே. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னே சொல்லிட்டா இல்லையா. ஆக அடிப்படையான சக்தியை தருவதே இந்த நீர்தான். இதுபோக இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகளை வாழ வைப்பதே நீர்தானே. நீர் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்திலே எந்த ஒரு ஜீவராசியுமே வாழ முடியாது. வேதம் எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆப்யாயஸ்வ சமேதுதே விஸ்வதா சோம விஷ்ணியம் பவாவாஜஸ்வ சங்கதே அப்படின்னே சொல்றது. ஆபஹான்னு சொன்னா ஜலம், ஆப்யாயஸ்வ சமேதுதே விஸ்வதா சோம விஷ்ணியம் அப்படின்னே சொல்றார். இந்த உலகம் முழுக்கவே இந்த நீரானது பறந்து விரிந்து நின்று இந்த உலகத்தில் உள்ள அந்த ஜீவராசிகளை காத்து கொண்டிருக்கிறது. அதுவும் அந்த சோமன் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது நீர் அப்படிங்கிறதுக்கான அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, கிரகங்களிலே பார்த்தோம்னா ஜோதிடவியல் ரீதியாக லிங்க் பண்ணோம்னு சொன்னால் சந்திரன் என்கின்ற கிரகம்தான் இந்த நீருக்கான அதிபதி அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த சந்திரன் எங்கே இருப்பார் ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது, சந்திரசேகரனாக, அதாவது சிவபெருமானினுடைய அந்த ஜடாமுடியிலே இருப்பார் அல்லவா, அங்கிருந்து தானே இந்த கங்கையும் இணைந்து வருகிறது அப்படிங்கிற மாதிரி நமக்கு புராண கதைகள் சொல்கிறது அல்லவா. அப்போ அந்த கங்கா ஜலத்தில் ஸ்நானம் பண்ணும் பொழுது அந்த கங்கை சிவபெருமானினுடைய தலையிலிருந்து வருவதால் அந்த கங்கை என்பது மிகவும் புனிதம் பெறுகிறது. இது போக அங்கே கூட சந்திரன் என்பவரும் இருக்கிறார் தானே. அந்த சந்திரன் தான் இந்த ஓஷதீனாம் அதிபதின்னு சொல்றார். ஓஷதின்னு சொன்னா மருந்து, இந்த மருந்துகளுக்கெல்லாம் அதிபதி இந்த சந்திரன் தான். அப்படி அவரோடு சேர்ந்து வருகின்ற, அவருடைய தாக்கத்தினையும் பெற்று வருகின்ற அந்த நதி நீரிலே ஸ்நானம் செய்யும் பொழுது நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்தும் நீங்குகிறது. நோய்கள் உட்பட, அதாவது நோய்கள் என்பது எப்பொழுது வருகிறது, நாம் செய்த பாவங்களின் விளைவாகத்தானே நோய்கள் என்பதே வருகிறது. எப்படி வேதம் சொல்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது நோய்கள் என்பது பூர்வ ஜென்மத்தினுடைய ஒரு தொடர்ச்சி, பூர்வ ஜென்ம பாபத்தினுடைய ஒரு தொடர்ச்சி அப்படின்னே சொல்றார். பூர்வ ஜென்ம கிருதம் பாபம் வியாதி ரூபேன பீடித்தே அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதமே சொல்றது. பூர்வ ஜென்மத்தில் செய்யக்கூடிய பாபங்கள் தான் வியாதி ரூபமாக இந்த ஜென்மத்திலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றார். இப்படி பூர்வ ஜென்ம பாபமும் நீங்க வேண்டும், இந்த ஜென்மத்திலே நாம் சந்தித்து கொண்டிருக்கின்ற அந்த வியாதிகளும் போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு புனித நதிகளிலே நீராடுவதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்றார். இதைத்தான் வேதம் எப்படி சொல்றதுன்னு பார்த்தோம்னா, அமிர்தம் வா ஆபஹா அப்படின்னே சொல்றது. அமிர்தம் வா ஆபஹான்னு சொன்னா, அமிர்தம் என்றால் நமக்கு தெரியும் தானே, அதாவது நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய நோய்கள் அத்தனையும் நீக்கி நமக்கு ஒரு சிரஞ்சீவி தன்மையை தரக்கூடியதால் இந்த அமிர்தம் என்பது. இந்த அமிர்தம் என்பது இந்த கலியுகத்தை பொறுத்தவரை அமிர்தம் என்பது என்னவென்று சொன்னால் இந்த நீர்தான். அதுவும் அந்த புனித நதிகளிலே ஓரக்கூடிய நீர்தான் அப்படின்னே சொல்றார். அப்படி அந்த புனிதத்தன்மை வாய்ந்த அந்த நீரிலே ஸ்நானம் செய்து அந்த நீரினை எடுத்து நாம் பருகும் பொழுது நம்முடைய பாவங்கள் அத்தனையும் போய்விடுகிறது அப்படின்னே சொல்றார். இது நம்முடைய தர்மம், நம்முடைய சனாதன தர்மம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உண்மை அப்படிங்கிறதையே புரிஞ்சுக்கலாம். அதனால தானே எல்லோருமே அந்த மேளாக்களுக்கெல்லாம் ஓடுறா இல்லையா. ஒரு கும்ப மேளால போய் தரிசனம் பண்ணணுங்கிறா, ஒரு மாசி மகத்தன்னைக்கு போய் அந்த கும்பகோணம் மகாமக குளத்திலே போய் ஸ்நானம் பண்ணணுங்கிறா. இப்படி அங்காங்கே இருக்கக்கூடிய அந்த புனித தலங்களிலே ஓடக்கூடிய அந்த புனித நீரிலே சென்று நீராடுவதன் மூலமாக அந்த நீர் என்பதுதான் நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அழுக்கினையும் போற்றுகிறது, நம்முடைய பாவங்களையும் போக்குகிறது. அந்த பாவங்கள் நீங்குவதன் மூலமாக நம்முடைய உடம்பானது ஆரோக்கியம் பெறுகிறது என்பதைத்தான் நம்முடைய சாத்திரமானது நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. அனுபவபூர்வமாக இதிலே உண்மை என்பது இருப்பதால் தான் நாம் அனைவருமே அந்த புனித நதிகளை நோக்கி படையெடுத்து கொண்டிருக்கிறோம். அங்கே போய் நீராடணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். நம்முடைய பாரத தேசமே
உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த பாரத தேசமே ஒரு புண்ணிய பூமி. இந்த பூமியிலே ஓடக்கூடிய நதிகள் அத்தனையுமே ஒரு புனித நதிகள் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னால் அந்த நதிகளையே அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த நதியில் கொண்டு போய் நம்ம குப்பை கூளங்களெல்லாம் கொட்டுறோம். இப்படி செய்வது என்பது நாம் மேலும் மேலும் பாபத்தை தேடிக்கொள்வதாக அமையும். ஆக தயவு செய்து அது போன்ற நதிகளிலே நம்முடைய அந்த பாரத தேசத்திலே ஓடக்கூடிய அத்தனை நதிகளுமே புனிதத்தன்மை வாய்ந்ததுதான் என்பதை நினைவிலே கொண்டு இது போன்ற குப்பை கூளங்களெல்லாம் கொண்டு போய் நதியிலே கொட்டாதீர்கள். நதியிலே ஸ்நானம் செய்யுங்கள். அதுவும் இப்போ இந்த மழைக்காலம் முடிந்து எல்லா நதிகளிலுமே நீர் என்பது ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லோரும் குடும்பத்துடன் சென்று அவரவர்கள் ஊரிலே ஓடக்கூடிய அந்த நதிகளிலேயே ஸ்நானம் செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி நீங்கள் உடல் வலிமையும் பெறுவீர்கள், மன வலிமையும் பெறுவீர்கள். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.